எங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். இப்ப எதுக்கு கத்துறீங்க? ஓஹோ, என்கிட்ட எதுவுமே கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டு வரேன்னு திமிரா சொல்ற? எத்த ஆமா 2 நாள் தானே போயிட்டு வந்துறேன். இதுக்கு எதுக்கு கோபப்படுறீங்க? உங்ககிட்ட எதுக்கு நான் கேட்கணும்? இல்ல பொண்ணு, நீ எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தான் போணும். திமிரா பேசினா அவ்வளவுதான் உனக்கு. என்னத்த என்ன பண்ணுவீங்க? நீ மட்டும் இப்ப ஒரு அடி எடுத்து வை. இப்ப நடக்கிறதே வேற. ஒரு அடி எடுத்து வச்சிட்டேன். எதுவும் நடக்கல. நான் கிளம்புறேன். நீங்க இப்படியே பேசிக்கிட்டே கிளம்புங்க. சின்ன பொண்ணு, இந்த திமிர்த்தனமான பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ மட்டும் இன்னைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போன, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். என்னத்த புது கதையா இருக்கு? ரொம்ப ஓவரா பண்றீங்க. எங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன்னு சொன்னா அதுக்கு எதுக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே போணும்? ஆமா சின்ன பொண்ணு, நீ இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனா நான் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். எங்க போறேன்னு கூட சொல்ல மாட்டேன், பாத்துக்கோ. சீ, இந்த கிளவி இப்படிதான் எதனா பேசிக்கிட்டே கிடக்கும். நம்ம பாட்டு கிளம்புவோம். சின்ன பொண்ணு, ஒரு நிமிஷம் நில்லு. ஏன்டா எங்க போறீங்க? இரு சின்ன பொண்ணு, இப்ப வந்துடுறேன். சீ, இந்த கிளவி இப்படி பண்ணி தொலைவே. இந்நேரம் நான் பஸ் பிடிச்சு எங்க அம்மா வீட்டுக்கே போயிருப்போம் போல. இவங்க கிட்ட நின்னு பேச்சு வாங்கிட்டு இருக்கேன். எரிச்சலா இருக்கு. என்னத்த பண்றீங்க? எங்க போறீங்க? துணிமணி எடுத்துட்டு எதுக்கு இப்படி பண்றீங்க? அத சொன்னேன்ல சின்ன பொண்ணு, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நான் அதுக்கு முன்னாடி போயிருவேன். எங்க போறேன்னு யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் கிளம்புறேன் சின்ன பொண்ணு. ஐயோ, இந்த கிளவி வயசான காலத்துல அமைதியா கடக்காது போலயே. மகன் கிட்ட சொல்லிரு சின்ன பொண்ணு, போயிட்டு வரேன். இருங்க இருங்கடா. மலைக்குள்ள எங்க போறீங்க? எங்க போறீங்க? இருங்கடா. சின்ன பொண்ணு, நீ எதுக்கு என் பின்னாடி வந்துட்டு இருக்க? நீ வீட்டுக்கு நான் இங்கேயே போறேன். உனக்கு எதுக்கு அதுக்கு கவலை? இருங்கடா, எங்கேயும் போவாதீங்கடா. சின்ன பொண்ணு, அத்தை போயிட்டு வரேம்மா. எங்கேயும் போவாதீங்கடா ப்ளீஸ் டா. கிளவி வேற எங்கேயோ போகுது. நான் இப்போ அவங்க கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ கடவுளே, என்ன பண்ணுவேன் நான் இப்போ? நைட் ஆயிட்டு எங்க அத்தை எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. இப்போ இவர் வேற வருவார், என்கிட்ட கேட்பார், நான் என்ன சொல்லுவேன்? சின்ன பொண்ணு, ஏக்கா வாங்கக்கா. ஏன் சின்ன பொண்ணு, என்ன ஆயிட்டு? எதுக்கு அழுவுற? ஏக்கா, எங்க மாமியார் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கக்கா. என்ன வீட்டை விட்டு வெளியே போயிட்டாளா? ஐயா ஆமாக்கா. ஐயோ, இப்போ நான் என்ன பண்றதுன்னே தெரியல. அட சின்ன பொண்ணு, இதுக்கெல்லாம் ஏமா அழுவுற? அட ஆமா சின்ன பொண்ணு, இதுக்கெல்லாம் அழாத. உங்க மாமியார் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா உனக்கு ஜாலி தானே, நிம்மதியா இருக்கலாம். அக்கா லூசு மாதிரி பேசாதீங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டா என் புருஷன்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆமா சின்ன பொண்ணு, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா உங்க புருஷன்கிட்ட வேற எதனா சொல்லிரு. ஐயோ, அப்படிலாம் போய் சொல்லக்கூடாதுக்கா. சொன்னா எப்படினாலும் ஒரு நாள் தெரியதானே போகுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவங்க எங்க போயிருக்காங்கன்னு கூட தெரியல. எங்க போயிருக்காங்கன்னே தெரியலையா சின்ன பொண்ணு? ஆமாக்கா, எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. எங்க போறேன்னு சொல்லிட்டும் போல பாருங்க. அதான் பயமா இருக்கு. நைட்டு நேரத்துல எங்கக்கா போவாங்க? சின்ன பொண்ணு, அதான் என்னன்னு தெரியலையே. வெளிய ஒரே மழையா இருந்தது. சாயங்காலம் போல உங்க வீட்ல ஒரே சவுண்டா கேட்டுட்டு இருந்தது. அதான் நாங்க 3 பேரும் வந்து என்ன விஷயம்னு கேட்கலாம்னு வந்தோம். பார்த்தா இப்படி சொல்றியே. ஆமாக்கா, மலைக்குள்ள நனைஞ்சு ஒரே சாலி. என்ன பண்றது? போவாதீங்க போவாதீங்கன்னு சொன்ன கேட்டு தொலைய மாட்டேங்காத. என்ன பண்றதுன்னே தெரியல. சின்ன பொண்ணு, ஒருவேளை உங்க நாத்தனார் வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? இல்லக்கா, நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தா எனக்கு நேரம் ஃபோன் வந்திருக்கும். இன்னும் வரலையே. அப்பா, அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுமா. அவங்க கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல. ஆமா, இரு அக்கா ஃபோன் பண்ணி கேக்க. இக்கா என்ன எடுக்காங்களா? இல்ல சின்ன பொண்ணு, ஃபோனே எடுக்க மாட்டேங்காக. என்ன பண்றது? ஒரே தலை வலிக்குதே. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க வந்துருவாங்கக்கா. ஆபீஸ்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஐயே சின்ன பொண்ணு, அழாதம்மா. நீ அழறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்க அத்தை நாளைக்கே வந்துருவாங்க, பயப்படாத. சின்ன பொண்ணு, வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு என்ன சண்டை உங்க 2 பேத்துக்குள்ள? இக்கா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னக்கா. அது ஒரு தப்பா? உங்க அம்மா வீட்டுக்கு நீ போனா இந்த வீட்டை விட்டு நான் போயிருவேன்னு சொல்லி போயிட்டாங்கக்கா. ஏ அழாதம்மா, இந்த வயசான காலத்துல அவங்களுக்கு இந்த வேலை தேவையா? அவங்களுக்கு புரியவும் மாட்டேங்கி. மழையில நனைஞ்சுக்கிட்டு ஷோ காய்ச்சல் கீச்சல் வந்துட்டுனா என்ன பண்ணி தொலைறது? சின்ன பொண்ணு, உங்க அத்தை தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாரு, கதவு திறக்கிற சவுண்ட் கேக்கு. சின்ன பொண்ணு, உங்க அத்தை இல்லடி, உங்க புருஷன் வந்திருக்காரு. ஐயா, இந்த மனுஷன் என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்து நிக்காரு? இந்த சின்ன பிள்ளை என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. என்னக்கா எல்லாரும் இப்படி பாய்ந்து போய் நிக்கீங்க? என்ன விஷயம்? ஏன் சின்ன பொண்ணு அழுவுற? என்ன ஆயிட்டுமா? ஐயோ சின்ன பொண்ணு, என்ன ஆயிட்டுன்னு சொல்லு. எதுக்குமா அழுவுற? உங்க அம்மாவை காணோம். உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? எங்க அம்மாவை காணுமா? ஆமா, உங்க அம்மாவை காணோம். ஏன் சின்ன பொண்ணு எங்க போயிட்டாங்க? எங்க போனாங்கன்னே தெரியல. நான் எங்க போவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
என்ன ஆயிட்டுமா? எதுக்குமா இப்படி சண்டை போட்டீங்க? என்ன ஆயிட்டுன்னு சொல்லி ஆவணுமா? ஆமா சொல்லு. அப்படியே கொஞ்சம் மேல பாருங்க. என்கிட்ட எதுவுமே கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டு வரேன்னு திமிரா சொல்ற? ஏத்தா ஆமா 2 நாள் தானே போயிட்டு வந்து ரைட்ல கோபப்படுறீங்க. உங்ககிட்ட இருக்கு நான் கேட்கணும். சின்ன பொண்ணு நீ எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தான் போணும். திமிரா பேசினா அவ்வளவுதான் உனக்கு. என்னடா என்ன பண்ணுவீங்க? நீ மட்டும் இப்போ ஒரு அடி எடுத்து வை. இப்ப நடக்கிறதே வேற. ஒரு அடி எடுத்து வச்சிட்டேன். எதுவும் நடக்கல. நான் கிளம்பறேன். நீ இப்படியே பேசிட்டே கிளம்ப. சின்ன பொண்ணு இந்த திமிர்த்தனமான பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ மட்டும் இன்னைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போன நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். கிட்ட இருடா. மனசுக்குள்ள எங்க போறீங்க? கிட்ட எங்க போறீங்க? இருடா. சின்ன பொண்ணு நீ எதுக்கு என் பின்னாடி வந்துட்டு இருக்க? நீ வீட்டுக்கு போ. நான் இங்கேயே போறேன். உனக்கு எதுக்கு அதுக்கு கவலை? கிட்ட இருங்கடா. எங்க போவாதீங்கடா. என்ன பொண்ணு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இவ்வளவு நடந்திருக்கு, எதுக்கு எனக்கு ஒரு கால் கூட பண்ணல? இல்லங்க நீங்க நேர்ல வந்ததுக்கு அப்புறம் சொல்லலான்னு. நேர்ல வந்ததுக்கு அப்புறம் சொல்லி என்ன ஆக போகுது சின்ன பொண்ணு? இப்ப எங்க அம்மா எங்க போயிருக்காங்க, நீ எப்படி நான் போய் தேடுவேன்? என்ன திட்டாதீங்க. ஐயே தம்பி விடுங்க. இப்ப அவளை திட்டி என்ன ஆக போகுது? நடக்க வேண்டிய வேலையை பாருங்க. ஆமாப்பா சின்ன பொண்ணு திட்டாதீங்க. அவன் மேல என்ன தப்பு இருக்கு? உங்க அம்மா திமிர் பிடிச்சு போய் வெளியே போயிருக்காங்க. அக்கா, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சாய் இவ்வளவு நடந்திருக்கு. யாராச்சும் எனக்கு ஒரு போன் பண்ணீங்களா? இந்த மழை தண்ணிக்குள்ள நான் எங்க போய் எங்க அம்மாவை தேடுவேன்? சுத்த அறிவே இல்லாம இருந்திருக்கீங்களே எல்லாரும் இப்படியா? சரி மக்களே, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்ட் 3ல பாப்போம். சரியா?